السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதி நாம் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். இந்த உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவையும் ஒரு துஆவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் லுஹாவுடைய நேரம் எப்பொழுது, நாம் எப்பொழுது லுஹாவுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள். லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழலாம். நாம் லுஹாவுடைய தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும், எத்தனை ரகாத் தொழ வேண்டும் என்பதனை பற்றி முழுமையாக பல வீடியோக்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இந்த லுஹாவினுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூறினார்கள், வறுமையை நீக்கக்கூடிய தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வழமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லுஹாவுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதி இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன சூரா என்றால் சூரத்துல் பலத். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் பலதை ஓதுவோம். அதே போன்று இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك.